ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு புது யுகம் அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ஃபுல்லாகவே தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வைஸ் டாபிக்ஸாக பார்த்துட்ருக்கோமா. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி 11th பாலிட்டியில் சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. கூடவே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் பேட்சஸ் போய்ட்டுருக்கு கைஸ். நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு யூ கேன் என்ரோல் இன் த கோர்சஸ். ஓகே, ஸோ நிறைய ஆர்டிகல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த லெசனில். ஸோ சமூக நீதி அப்படின்னா என்ன, சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு சொசைட்டிக்கு மட்டும் கிடைக்கிற மெஜாரிட்டி, ஓகேங்களா, ஒரு சொசைட்டிக்கு மட்டும் கிடைக்கிற வேலை வாய்ப்புகள், ஒரு சொசைட்டிக்கு மட்டும் கிடைக்கிற கல்வி வாய்ப்புகள் மற்ற காஸ்ட் பீப்புளுக்கு வந்துட்டு கிடைக்காம போகுது இல்லையா? ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, சமூக அநீதின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா சொசைட்டிஸ்க்குமே வளங்களை வந்து நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணோம்னா அதான் வந்துட்டு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது. ஸோ வர்ணாசிரம முறை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒன்று சொல்லுவாங்கம்மா, ஓகேங்களா. அதாவது சமூக படிநிலையில மேல் கீழ் ஜாதிகள் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுபடிதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 வருண அமைப்பு இருக்கும், அந்தனர், சைத்ரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிறப்பின் அடிப்படையில் வந்துட்டு பாகுபாடு வந்துட்டு காட்டக்கூடாது அப்படின்றது தான் சோஷியல் ஜஸ்டிஸ். So Article 15 of 4 of Indian Constitution. So சமூக மற்றும் கல்வியில பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இல்லைன்னா பட்டியல் ஜாதி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக சிறப்பு சட்டங்கள் திட்டங்களை உருவாக்குறதுக்காக அமைக்கப்பட்டதான் வந்துட்டு. ஸோ 59 of 4 இல்லாம 29 of 2. ஸோ அதான் ஆர்டிகல் 29 of 2. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 16 of 4. அரசு பணியில போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பணி நியமனங்கள்ல ரிசர்வேஷன்ஸ், இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. ஓகேங்களா, தட்ஸ் வாட் 16 of 4 அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி சமூகத்துல கல்வியில பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற நலிந்த பிரிவினருக்கு சிறப்பு சட்டங்கள் சலுகைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அரசு கொடுக்கணும், ஓகேங்களா. அப்பதான் அவங்க தரப்பினரும் வந்துட்டு முன்னேற முடியும். இதான் வந்துட்டு சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ இதான் சமூக நீதியோடைய பேஸ், அடித்தளமாவே வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம நாட்டில் சமூக மக்களாட்சி, ஓகேங்களா, அது வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்கும் வலிமை பெறத்துக்கும் வந்துட்டு இன மத பிரிவினர் குழுக்கள் அவங்களுடைய அதிகார பகிர்வு, சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு வளரணும். அண்ட் எல்லோருக்குமே சம வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் கிடைக்கணும். பிகாஸ் பிரிட்டிஷ் டைம் பீரியட்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உயர் வகுப்பினர் அண்ட் கீழ் வகுப்பினரை வந்துட்டு பஞ்சமி அப்படின்ட்டு வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க, சரிங்களா. ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களை வந்துட்டு பஞ்சமீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு துன்புறுத்தல்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலதான் நிறைய நான் பிராமின் அசோசியேஷன்ஸ் வந்துட்டு வளர காரணமாகவும் இருந்திருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வர்ணாசிரம முறை தான் வந்துட்டு சொல்றாங்க. ஸோ வர்ணாசிரம முறை அப்படின்றது மக்களாட்சிக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. டெமோக்ராட்டிக்கு ஆப்போசிட் தான் இந்த வர்ணாசிரம முறை அப்படின்றது. ஸோ யுஎன்னோட ப்ரொக்ளமேஷன் இன மத மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் பத்தி சொல்றது டிசம்பர் 18, 1992 கொண்டு வந்தாங்க. இது டேட் கேட்பாங்க. சிறுபான்மை மக்கள் தனிப்பட்ட முறையிலும் பொது வாழ்விலும் எந்த வகையான பாகுபாடும் குறுக்கீடும் இன்றி சுதந்திரமா தங்களுடைய பண்பாட்டை மதத்தை பிரச்சாரம் செய்ய மொழியை பயன்படுத்த உரிமை பெற்றவர்கள். சிறுபான்மை மக்கள் தங்களுக்கான அமைப்புகளை உருவாக்கவும் பராமரிக்கும் உரிமை உண்டு. சிறுபான்மையினர் தங்கள் வரலாறு, மரபுகள், மொழி மற்றும் பண்பாடு பற்றிய அறிவை வளர்த்து கொள்ளவும் அவங்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்படும். மனித உரிமைகள் அப்புறம் அடிப்படை சுதந்திரத்திற்கு இந்த பிரகடனம் எந்த வகையிலும் ஊறு விளைவிப்பதாக அமையக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வர்ணாசிரம முறை நான் ஆல்ரெடி சொன்னதான் சொல்லியிருக்காங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் இதுலயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ சமத்துவம்
நிலுவ சமூக நீதி அவசியம். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாதான் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ சமத்துவம் வேண்டும் அப்படின்றது வந்துட்டு எல்லாராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாமா. ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடின்மை, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல சமத்துவ வாய்ப்புகள் வழங்கப்பட்டால்தான் சமூக நீதி அப்படின்ற விஷயம் நிலைநாட்டப்படும். நீட் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ், சிறப்பு முன்னுரிமைக்கான தேவைகள். ஸோ சமூக அடையாளங்களை முன்னிறுத்தி ஒருவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதா அநீதி அப்படின்றது. ஸோ அதுதான் வந்துட்டு சமத்துவமின்மையை வந்துட்டு உருவாக்குது. ஸோ இனம், மொழி, ஜாதி, பாலினம், மதம் இந்த மாதிரி வேறுபாடுகள் இருந்தாலும் மனிதர்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கான தனித்துவமான திறமையை வந்துட்டு முன்னெடுத்திருக்காங்க. ஸோ நீங்க வந்துட்டு இந்த மதத்தை, நீங்க ஹிந்துவா இருக்கீங்க, முஸ்லிமா இருக்கீங்க, கிறிஸ்டினா இருக்கீங்க, நீங்க தமிழ் மொழி பேசுறீங்க, ஆணா இருக்கீங்க, பெண்ணா இருக்கீங்க, டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கீங்க, இந்த இடத்துல பிறந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு கவர்மெண்ட் பள்ளியில வந்துட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள் கிடையாதுன்னு ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம ஆர்டிகல் 15(4) வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் காட்டி பாகுபாடு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். டிஸ்ட்ரிபியூஷன், நியாயமான விநியோகம், ஜஸ்டிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஸோ சமூகத்துல எல்லாருக்குமே செல்வம், வாய்ப்பு போன்றவை வந்துட்டு சம அளவா பகிர்ந்தளிக்கப்பட அரசாங்கம் சட்டம் வந்துட்டு போடணும். நியாயமான வளங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு வழங்கணும். சட்டத்தை வந்துட்டு செயல்படுத்தும் அமைப்புகள் வளங்களை வந்துட்டு விநியோகிப்பதை வந்துட்டு சூப்பர்வைஸ் பண்ணணும், கண்காணிக்கணும். அண்ட் நம்ம இந்தியா மாதிரி சமூக கலாச்சார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற நாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா பிரிவினருக்கும் சுதந்திரம், வாய்ப்பு, செல்வம், சுய கௌரவம் அடிப்படையில வந்துட்டு சம வாய்ப்புகள் வந்துட்டு வழங்கணும். ஸோ அதனாலதான் நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இந்த இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படின்றது வந்துட்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி பேசுவோம். எல்லோருக்குமான சம வாய்ப்பை பத்தி பேசுறது தான் அடிப்படை உரிமைகள் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு மறுக்கப்பட்டதா நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க அடிப்படை உரிமைகள் வந்துட்டு மறுக்கப்படுது அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்துட்டு நீதிமன்றங்களை நாடலாம். ஸோ நீங்க கோர்ட்ஸ்க்கு போகலாம். ஸோ கோர்ட்ல உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான நீதி கிடைக்கும், ஜஸ்டிஸ் வந்துட்டு கிடைக்கும். பிகாஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே ஜஸ்டிஷியபிள் ரைட்ஸ். பகிர்ந்தளிக்கும் நீதி மற்றும் தண்டிக்கும் நீதி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அண்ட் ரீட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். நீதி அப்படின்ற கோட்பாடு படிக்கும்போது வளங்களை எவ்வாறு சமூகத்துல இருக்கா எல்லாருக்குமே வழங்கணும் அப்படின்றதான் மீனிங்கா இருக்கும். ஓகேங்களா? பட் அதை முழுமையா புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதோடைய பிரச்சனைகளையும் நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஸோ எல்லாருக்குமே சமமான வளங்கள் பெறுவதில் பொது உரிமையாளர் கோட்பாடு, உரிமை கோட்பாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வளங்களின் பொது உரிமையாளர் கோட்பாடு. ஸோ ஆரம்ப நிலையில ஒரு மனுஷனும் ஒரே அளவிலான நிலங்கள், வளங்களை நியாயமா வந்துட்டு விநியோகிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது தனி மனித முன்னுரிமையில் அப்புறம் திறமையில வேறுபாடு இருக்கும். காமன் உரிமை அளித்தல் கோட்பாடு. ஸோ நிலம், வளங்கள், ஓகேங்களா, இதெல்லாமே வரலாற்று ரீதியா வந்துட்டு நியாயமா விநியோகம் படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தனி மனிதனுடைய நிலம் மற்றும் பிற வளங்கள் ஒருபோதும் வந்துட்டு உரிமையாளரா இல்லாத போது தானாகவே வளங்களும் நிலங்களும் அவர்களுக்கு மாற வேண்டும். ஸோ அந்த வளங்கள், ஒருத்தரோட நிலத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா காமனா இந்த ஓனர்ஷிப்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த சமீன்தாரி முறை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிலத்தை குத்தகைக்கு விடுறது. ஸோ அந்த மாதிரி முறைகள் வரும்பொழுதுதான் வந்துட்டு இந்த நிலங்களும் வளங்களும் வந்துட்டு சுரண்டப்பட்டுச்சு.
உரிமை அளித்தல் கோட்பாடு. சமூகத்துல நீதி நிலைக்கணும் அப்படின்னா நீதி தண்டிப்பை விட நியாயமான நீதி விநியோகம் இருந்தா மட்டும்தான் அதுக்கு தீர்வு காண முடியும்னு சொல்றாங்க. ரீட்ரிபியூட்டிவ், தண்டிக்கும் நீதி. இதுல நிறைய விதிகள் இருக்கு. தவறான செயல்கள் செய்தவர்களுக்கு, கடும் குற்றம் இழைத்தவர்கள் அவங்களுடைய குற்றத்துக்கான சரியான தண்டனையை கொடுக்கணும், மன்னிச்சு விட்டுறக்கூடாது. சட்டப்படி தண்டிக்கும் அதிகாரம் பெற்றுள்ள ஒருவரால தான் குற்றவாளிக்கு அவருடைய குற்றத்துக்கு ஏற்ற தண்டனையை வழங்க முடியும். வேணும்னே நிறைய அப்பாவிகளை தண்டிப்பதை ஊக்குவிக்க கூடாது. குற்றவாளிகளுக்கு அவர்கள் இழைத்த குற்றத்தை விட அதிகமான தண்டனையை வழங்குவதையும் இது கண்டிக்குது. எந்த மாதிரி குற்றம் செய்யறாங்களோ அந்த குற்றத்துக்கு ஏற்ற மாதிரிதான் தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்க. தண்டிக்கும் நீதி அப்படின்றது நீதி மற்றும் தண்டனை கோட்பாடை உள்ளடக்கி இருக்குமா. பட் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல தண்டிக்கும் நீதி பாத்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஜான் ரால்சன் நீதி கோட்பாடு. இது ஜஸ்ட் என்ன அந்த ஃப்ரேம் ஒர்க் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதுல இருந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. 20th செஞ்சுரியில சிந்தனையாளர் தான் ஜான் ரால்சன் அப்படின்றவர். நேர்மையான நீதி அப்படின்ற கருத்து அடிப்படையில ஒரு நீதி கோட்பாடை அவர் உருவாக்கி இருப்பார். ஓகேங்களா. இந்த நீதி சமத்துவத்தை சொல்லுது. சுதந்திரம், வாய்ப்பு, வருவாய், வளம் இது எல்லாமே சுயமரியாதை அப்படின்ட்டு சொல்றாரு. தனி மனிதன் எந்த ஒரு செயலையோ இல்ல பண்பையோ மற்றவருக்கு பயனளிக்காத வகையில இருக்கும் அப்படின்னா அது அந்த சமூகத்துடைய அநீதிய பண்பை காட்டுவதாக அமையும்னு சொல்றாரு. அறநெறி அடிப்படையில தான் பகுத்தறிவு ஒரு புதிய அரசால் கட்டமைக்க உருவாக்கப்படுது. அதுல மக்கள் தங்களுடைய சுயநல விருப்பங்கள் படி இல்லாம ஒட்டுமொத்த சமுதாய விருப்பங்கள் படி கொள்கைகளை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படின்ட்டு ரால் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கவர்மெண்டோட பாலிசிஸும் சரி அண்ட் சட்டங்களும் சரி சமுதாயத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே பயன்படுற அளவுக்கு இருக்கணும். ஒரு கூட்டத்திற்கு மட்டும் பயன்படுற அளவு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், சமூக பண்பாட்டு சமத்துவம். சோஷியோ கல்ச்சரல் ஈக்குவாலிட்டி. சமூகத்துல பல பிரிவினர் அவங்களோட பண்பாட்டு அம்சங்களை பின்பற்ற தங்களது தனித்திறமைகள் ஏற்ற வாழ்க்கை முறையை அமைச்சு கொள்றாங்க. அதுக்கு நியாயமான வாய்ப்புகளும் வழங்கப்படுது. கல்வி, சத்தான உணவு, குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்ட்டு அம்சங்கள் பாத்தீங்கன்னா பாரபட்சமின்றி கிடைக்க செய்யறது அரசாங்கத்துடைய விஷயம் தான். அரசாங்கத்துடைய முயல்பாட்டுல தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம நாட்டுல என்ன பிரச்சனை? வாட் ஆர் தி மெயின் இஷ்யூஸ் ஆஃப் அவர் நேஷன்? சாதி மதம் பெயரால நீண்ட காலமா பின்பற்றப்படும் நம்பிக்கைகள் அது பெரிய தடையா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பெண்களின் நிலை. ஓகேங்களா, கல்வி, வேலை வாய்ப்பு, சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உரிமைகள் மறுக்கப்படுது. இந்த மாதிரி நடத்துவதுதான் அவங்களோட பண்பாடு அப்படின்ட்டு அவங்க சொல்லி அதை ஜஸ்டிஸ் அதை நியாயப்படுத்திக்கிறாங்க. அந்த பாகுபாடுகள் களையணும்னு சொல்றாங்க. எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, பொருளாதார சமத்துவம். தனி நபர்கள் கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு, வருமானம், அந்த ஏற்றத்தாழ்வு வச்சு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பணம் படைத்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே இருக்கிற இடைவெளி பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே தான் போகுது நம்ம எக்கனாமியில. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. மனிதனை மனிதனா கருதாமல் அவங்களோட ஜாதியை வச்சு பாத்தீங்கன்னா எடை போடுறாங்க. எடை போட முயலும் சிந்தனை காட்டு மிராண்டித்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. மனிதனை நீங்க மனிதனா தான் பார்க்கணும்.
ஸோ பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் அப்படின்ற பேர்ல சமத்துவத்தை மறுக்கும் இந்த அம்சங்கள் எல்லாத்தையுமே பெரியார் கடுமையா எதிர்த்திருப்பார். அண்ட் பெண்கள் அடிமைப்படுத்துறது அப்படின்ற விஷயத்தையும் வந்துட்டு எதிர்த்திருப்பார். சாதி, மத, பாலின பேதம் இல்லாத சமூகத்தை தான் வந்துட்டு உயரிய சமூகம்னு சொல்லுவார். ஸோ எனவே ஒரு தகுதிக்கு அங்கீகாரத்திற்கும் பொதுவான தேர்வு முறையின்படி தான் பின்பற்ற வேண்டும். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய உலக நாடுகள் ஏழை மக்கள் வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு கல்வி கற்கும்போது இடங்கள்ல பணி செய்யும் தடைகள் இருக்கு, கல்வி கற்க தடைகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துலயுமே தீவிரமா இருந்து அரசாங்கம் தான் வந்துட்டு முன்னேற்பு நடவடிக்கைகள் எடுத்து இது எல்லாத்தையுமே வந்துட்டு சாதி பாகுபாடுகள், பாலின பாகுபாடுகளை களைய வேண்டும்னு சொல்றாரு. அண்ட் இன்னொன்னு, குறிப்பிட்டப்பட்ட சமூக பிரிவினருக்கு மட்டும் வந்துட்டு கூடுதலா கவனம் வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்படி இல்லாம ஒடுக்கப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்களுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கூடுதல் கவனம் கொடுத்து அவங்களையும் முன்னேற்றினாதான் ஒரு எக்கனாமியா வந்துட்டு நம்ம முன்னேற முடியும். சமூக நீதியும் சமத்துவமும். சமூகம் மறுக்கும் இல்லைன்னா நிராகரிக்கும் செயல்கள் அந்த சமூகத்துடைய தர்மம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அறிஞர் சாக்லேட்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு சமூகத்துல சில நபர்கள் கூட நியாயத்திற்கு எதிராக இருந்தா அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையுமே அது வந்துட்டு பாதிக்கும்னு சொல்றாரு. ஸோ நீதி அப்படின்றது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நன்மை பயக்கும் வழியா மட்டும்தான் இருக்கணுமே தவிர தனிநபருக்கு நன்மை பயக்கும் வழியா வந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ப்ரொபோர்ஷனல், விகிதாச்சார நீதி. ஸோ இந்த மாதிரி பாகுபாடு நிறைந்த சமூகத்துல நீதியை நிலைநாட்டுறது அப்படின்றது நம்மளுடைய அரசமைப்போட சட்டம். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய முயற்சியின் ரீதியா வரணும். அண்ட் எல்லாரோட மக்கள் மனசுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சமூக நீதி அப்படின்ற ஒரு விஷயம் ஊடுருவிதான் சமூகத்துல நீதி அப்படின்றது வரணும்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கமிஷன் நம்ம நாட்டில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு மேம்பாட்டிற்காக முதல் நாணயம் 1953 அமைக்கப்பட்டதுமா காக்கா கலேகர் அவர்களுடைய தலைமையில. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? பாகுபாடு சமூக அடிப்படை கோட்பாடு. ஸோ மனிதர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா தாங்கள் சார்ந்துள்ள குழுவை வந்துட்டு ஒரு அடையாளமா வச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த குழுவை சார்ந்தவர்கள் எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் அந்த குழுவை சார்ந்து இருப்பதே கௌரவமாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ பாகுபாடு அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க சார்ந்த குழு உறுப்பினர்கள் அப்படின்ற அடிப்படையில அவங்களுக்கான நல்லதை மட்டும் யோசிக்கிறார். ஸோ இதே அவங்க குழுவுல வேற ஒருத்தர் குழுவுல சேராத ஒருத்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க குழுவை சேர்ந்தவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னதான் தவறுகள் செய்தாலும் அவங்களை வந்துட்டு காப்பாத்துறது அப்படின்றதான் வந்துட்டு அநீதி அப்படின்றது. ஓகேங்களா? சோ அவங்க குழுவா இருந்தாலும் சரி, குழுவை சாராதவங்களா இருந்தாலும் சரி, மனிதர்கள் அப்படின்ற அடிப்படையில எல்லோருக்குமே வந்துட்டு நல்லதை வந்துட்டு செய்யணும், நியாயமா நடந்துக்கணும், நேர்மையா நடந்துக்கணும். அதான் வந்துட்டு சமூக நீதி. சோ இந்த மாதிரி வேறுபட்ட குழுவினர், ஓகேங்களா, சிறுபான்மையினர், பெண்கள், இயலாமையில இருக்கவங்க மீது வந்துட்டு எதிர்மறை அணுகுமுறைகளை வந்துட்டு காட்டுறதை நம்ம தவிர்க்கணும். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், உறுதிப்படுத்தும் நடவடிக்கை. ஸோ சமூக பொருளாதார அடிப்படையில பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை அளிப்பது தான் வந்துட்டு சமூக சமத்துவத்தை உருவாக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மக்கள் காலம் காலமா வரலாற்று பூர்வமா அடிமைகளாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் வந்துட்டு வாழ நிர்பந்திக்கப்பட்டவங்க. சரிங்களா? ஸோ இதனாலதான் வந்துட்டு சமுதாய பொருளாதார இடைவெளிகள் வந்துட்டு நிறையவே பெருகி இருக்கு. ஸோ வேலை வாய்ப்புகள், ஊதியங்கள்ல வந்துட்டு நிறைய ஏற்றத்தாழ்வு,
கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கெல்லாம். ஸோ இந்த அடிமை சட்டங்கள், இந்த அடிமைத்தனம் வந்துட்டு களையணும். ஸோ உதாரணம் சொல்லியிருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள் அமெரிக்காவில். ஸோ அமெரிக்காவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுதந்திரம், பொருளாதாரம், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் அமெரிக்க ஐக்கிய மாநிலங்கள் வந்துட்டு முன்னேறி வந்த போது அங்கே வந்துட்டு நிறத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுறது வந்துட்டு 20th century வரைக்கும் நீடிச்சிருக்கணும். இதை எதிர்த்து தான் நிறைய போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. ஸோ 1960sலாம் அமெரிக்க ஐக்கிய மாநிலங்கள் வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுருச்சு. சரிங்களா? ஸோ அப்போ அவங்க வந்துட்டு ஒரு நிர்வாக ஆணை பிறப்பிச்சிருப்பாங்க. இதுபடி வேலை வாய்ப்புகள்ல எந்த தொழிலாளரும் அல்லது விண்ணப்பதாரரும் நிறம், மொழி, இனம், தேசிய பூர்வீகம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்ட்டு அரசாங்கத்துடைய கோரிக்கை. ஓகேங்களா? அண்ட் அந்த ஆர்டரும் வந்துட்டு வெளியிட்டிருப்பாங்க. 1965ல மற்றொரு ஆணை வந்திருக்கும். இதை மாற்றப்பட்டிருக்கும். ஸோ தனியார் நிர்வாகத்துறை மூலமா தொடர்ச்சியான நேர்மறை செயல்பாடுகள் மேற்கொண்டு வேலை வாய்ப்புகள்ல சமத்துவத்தை ஏற்படுத்துவதில் மைய கூட்டாட்சி அரசு கடமை உறுதிப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட், யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள். ஸோ எல்லா வகையான இன பாகுபாடுகளையும் ஒழிக்கும் உலகளவிய ஒரு சிறப்பு கருத்தரங்கம் அமைப்பு தான் வந்துட்டு ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்றது, யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்துட்டு சமத்துவமின்மை நிகழாத வகையில திட்டங்களை வந்துட்டு உருவாக்குவாங்கம்மா. சோசியல் ஜஸ்டிஸ் லாஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவில் சமூக நீதி சட்டம். ஸோ 1994ல தென்னாப்பிரிக்காவில் சமூக மக்களாட்சி மாறியதை தொடர்ந்து இதுக்கு முன்னாடி நிலவிய இன ஒதுக்கல் ஆட்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகற்றியப்பட்டது. ஸோ இதன்படி முன்னால் வந்துட்டு சட்டத்தின் அடிப்படையில் இன ஒதுக்கல் செய்யப்பட்ட பூர்வீக கருப்பினத்தவர்கள், ஓகேங்களா, அப்புறம் இந்தியர்கள், பழுப்பு நிறத்தவர்கள், இவங்க எல்லாரையுமே வந்துட்டு ஆகியோருக்கு வெள்ளை இனத்தவர் உள்ளிட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிக்கு தான் முன்னுரிமை அளித்து வேலை வாய்ப்புல எல்லாம் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சட்டம் மாற்றி கருப்பினத்தவரோட பொருளாதார ஆற்றல் அளிக்கும் சட்டமா வந்துட்டு இன்னொரு சட்டத்தை வந்துட்டு நிறைவேற்றிருப்பாங்கம்மா, புதிய கட்சி வந்ததுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட், சைனா. ஸோ சைனாலையும் சிறுபான்மை தேசிய இனங்கள் கல்வியில முன்னுரிமை வழங்குவதை உறுதிப்படுத்தியிருப்பாங்க. ரஷ்யா. ஸோ சோவியத் யூனியன் இருந்த போது வந்துட்டு இனக்குழு சிறுபான்மையினருக்கும் பெண்களுக்கும் தொழிற்சாலை, அப்புறம் தொழிலாளர்களுக்கு பல்கலைக்கழக நுழைவு, அப்புறம் அரசு பதவிகள்ல ஒதுக்கீடு எல்லாம் கொடுத்திருப்பாங்க. புதிய கல்வியும் புதிய தேவைகளும். ஸோ பண்டைய காலத்துல இருந்தே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்துட்டு கல்வி முறை சமத்துவ முறையா வந்துட்டு இல்லைமா. ஸோ வர்ணாசிரம முறை, சாதி சார்ந்த முறையில மட்டுமே வந்துட்டு கல்வி கருத்து அனுமதிக்கப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மாடர்ன் எஜுகேஷன், நவீன கல்வி அப்படின்றது வந்துட்டு வந்துச்சு. ஸோ குறிப்பா சவுத் இந்தியாவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நவீன கல்வி ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த கிறிஸ்தவ மிஷனரிஸ் அமைப்புகளால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ 19th centuryலயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மிஷனரிஸ் பள்ளிகள் வந்துட்டு திறக்கப்பட்டுச்சு. ஸ்டேட்டஸ், சென்னை மாகாணத்தில் சமூக நீதி. ஸோ ரியாத்வாரி அப்படின்ற சட்டங்கள் வந்துட்டு இயற்றப்பட்டுச்சு. ரியாத்வாரி முறை அப்படின்றது அதாவது மக்கள் கிட்ட இருந்து நேரடியா வந்துட்டு வரி வசூல் செய்யும் முறை தான். சரிங்களா? எந்த ஒரு சமீந்தாரிஸ் அப்படின்ற இடையூறுகளும் வந்துட்டு இருக்காது. அண்ட் சென்னையில ராணுவ அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. ஸோ 1835ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியா ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் அப்படின்ற அறிவிப்பும் வந்துச்சு. அண்ட் ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்ட இந்திய ராணுவத்துல இந்தியர்கள் வந்துட்டு சேர்க்கப்பட்டாங்க. பெரும்பாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிராமண அல்லாதவர்கள், தாழ்த்தப்பட்ட வகுப்பினரே வந்துட்டு ராணுவத்துல வந்துட்டு சேர்ந்திருப்பாங்க. ஸோ ராணுவத்துல எல்லாரையுமே சேர்த்துக்கிட்ட பிரிட்டிஷ் அரசு பள்ளிகள்ல இந்திய மொழிகளை அனுமதிக்கல. ஸோ 19th century வரை இந்த நிலை நீடிச்சதுமா. ஸோ மாடர்ன் எஜுகேஷன் கீழே வந்துட்டு இங்கிலீஷ் கற்றவங்களை தான் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்களை தவிர
இந்திய ஆங்கிலேயர்கள், பிராமணர்கள் இவங்க மட்டும்தான் அரசு பணியில வந்துட்டு நிறைந்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ 19th சென்ச்சுரி தொடக்கத்துல இந்த சமீன்தாரி, ரியோத்வாரி முறைகள்லாம் வந்துட்டு அமலாக்கம் செய்யப்பட்டுச்சு. அண்ட் சமீன்தாரி, ஸோ இந்த முறைகள்லாம் வரப்பட்டுச்சு. இந்த சமீன்தாரி முறை தான் வந்துட்டு கிராமத்துல பெரும் தாக்கத்தை வந்துட்டு ஏற்படுத்துச்சு. பிகாஸ் வந்துட்டு விவசாயிகள் கிட்ட இருந்து அநியாயமா வந்துட்டு வரி வசூல் செஞ்சிருப்பாங்க. அண்ட் இன்னொன்று வேளாண்மை, அக்ரிகல்ச்சர் தரமும் குறைஞ்சிருக்கும், விளைச்சலும் குறைஞ்சிருக்கும். ஸோ என்னதான் பஞ்சம் வந்தாலும் கூட வந்துட்டு வரி கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ஃபார்மர்ஸ் மேல, விவசாயிகள் மேல சுமத்தி இருப்பாங்க. தாழ்த்தப்பட்டோருக்கான முன்னுரிமைகள். சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிதி உதவி திட்டங்களை 1885ல அறிவிச்சாங்க. அண்ட் தாழ்த்தப்பட்டோருக்கான பள்ளிகளையும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு திறந்திருப்பாங்க. அண்ட் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திருமென்கிரே அப்படின்றவர் வந்து செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சிருப்பார். சரிங்களா? அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூக, பொருளாதார, கல்வி ரீதியா மிக மோசமா இருக்காங்க. அவங்களுக்கு நிலம் மறுக்கப்பட்டிருக்கு. வீடு கட்டிக்கிறதுக்கு கூட வந்துட்டு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. அண்ட் அவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கு. அடிமைகளா விற்கப்படுறாங்க. ஸோ ஏராளமான நிலம் வந்துட்டு தரிசா போகுது. இதனால அரசுக்கு வருவாய் குறையுது. இந்த நிலங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நம்ம பிரிச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த அறிக்கையை பரிசீலிச்ச பிரிட்டிஷ் அரசு 1892ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 lakhs ஏக்கர் நிலத்தை வந்துட்டு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இதுதான் பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகளுக்காக பஞ்சமர் பள்ளிகளையும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ். பஞ்சமர் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வர்ணாசிரம முறைன்னு நான் சொல்லுவேன் இல்லம்மா. அந்த வர்ணாசிரம முறையில இருக்க 4 மதத்தின்படி வர்ணங்களுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட மக்களை தான் பஞ்சமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பஞ்சமர் பள்ளியை வந்துட்டு பஞ்சமர் பள்ளி அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லாதீங்க, ஆதி திராவிடர் பள்ளிகள் அப்படின்ட்டு அழைக்கணும்னு அயோத்திதாச பண்டிதரும் சிங்காரவேலரும் சொல்லியிருப்பாங்க. இது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பஞ்சமர் அப்படின்னா வந்துட்டு அந்த வர்ணாசிரம முறையில இருக்க 4 காஸ்டுக்கு வெளியே நிக்கிற ஒரு காஸ்ட் தான் வந்துட்டு பஞ்சமர். ஸோ பஞ்சமர்னு சொல்லாதீங்கன்னு பிரிட்டிஷர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் பள்ளிகள் அப்படின்ட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி 1854ல நீதிமன்றத்துடைய ஆணை என்னன்னா, ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு கல்வி அப்படின்றது வந்துட்டு வழங்கப்படணும்னு சொல்லியிருப்பாங்க. 1865ல இங்கிலாந்துல இருக்கிற இந்தியாவுக்கான அமைச்சருடைய ஆணையும் வந்துட்டு இதான். ஸோ இந்த காலகட்டத்துல தொடங்கிய பள்ளிகள் மூலம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிராமணர்கள் அல்லாதோர் வந்துட்டு அப்புறம் சிறுபான்மை மதத்தினர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்வி கற்க ஏதுவா இருந்துச்சு. ஸோ 1892ல வந்துட்டு சென்னை மாவட்டத்துல அனைத்து துறைகளிலும் வகுப்புவாதி பிரதிநிதித்துவ ஆணை வந்துட்டு வெளியிடப்பட்டுச்சு. Community based representation order. ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. 1913ல ராயல் கமிஷன், அதை யார் ஹெட் பண்ணான்னு கேட்பாங்க. 1913ல அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் வந்த போது அவங்க கிட்ட ஏராளமான விண்ணப்பங்கள் வந்துட்டு கொடுக்கப்பட்டுச்சு.